Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பயங்கரமான என்னென்ன ஹாலிவுட்ல அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துடலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம தி பாய்ஸ் சீசன் 4ஓட ட்ரெய்லர் ஃபைனலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்கமிங் இந்த சீரிஸ் நம்ம ஜூன் 13th தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. எப்படியோ வீக்லி ஒரு எபிசோடாக தான் இருக்கும், அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. பட் என்ன இருந்தாலும் நம்ம பாய்ஸ் ஃபைனலி வருது. அண்ட் ட்ரெய்லர் மேக்ஸிமம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். உள்ள என்ன அது ட்ரெய்லர் பார்க்கும்போதே கோர் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இந்த வாட்டி நம்ம ஆல்ரெடி பாய்ஸ் எப்பவும் போல் அந்த சேஸில் இருக்காங்க. அண்ட் நம்ம எல்லாருக்குமே சீசன் 3 வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பிலி பூச்சர்கிட்ட இன்னும் டைம் கிடையாது, அது கொஞ்சம் ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவர் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது நம்ம ஹோம்லேண்டரோட சார்ட் அவுட் பண்ணணும். ஆனால் இப்போது நம்ம ஜென்வியோட கனெக்டையும் உள்ளே பண்ணிட்டாங்க. அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜென்வி சீரீஸ் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. ஏன்னா அதோட ஸ்டோரியும் உள்ளே ஆட் ஆகும். ஏன்னா இப்போது ஜென்வியில் தான் மெயினான ஒரு கோர் கான்செப்ட் அவங்க ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட சூப்பர்ஸை சாவடிக்கிறதுக்காக ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தை இப்போது சில பேர்கிட்ட இருக்குது. அண்ட் அது எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அது அந்த சீசன் 4ல் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட இன்வால்மெண்ட் உள்ள நிறையவே இருக்க போகுது. அதுக்கு நல்ல ஒரு ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்தே காமிச்சிட்ருக்காங்க. அது என்ன பண்ணுறாங்க நம்ம சீசன் 4ல் பார்த்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் அண்ட் தெலுங்கு டப்டோட தான் கீக் கேர்ள்னு சொல்லிட்டு. அண்ட் என்டையர் இந்த சீரிஸ் May 30 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்டையர் கோர் கான்செப்ட் டீனேஜ் ஹை ஸ்கூல் பேஸ்டு தான். அண்ட் இதில் மெயின் ஒரு கேரக்டரை காமிச்சிருக்காங்க. அவங்க பயங்கர மெஸ்ஸியாக இருக்காங்களாம். அண்ட் ஸ்கூல்லையும் சரி வெளியும் சரி. அண்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அண்டு கொஞ்சம் ஃபேஷன் உலகத்தில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி என்டையர் ஒரு சீரிஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 வித் டோட்டல் 10 எபிசோட்ஸோட இருக்க போகுது. ஸோ பை ட்ரெய்லர்லேருந்து அவள் தான் தெரிஞ்சிருக்கு. பட் இந்த டெப்த்தாக இன்னும் என்ன உள்ள கான்செப்ட் இருக்குது, லவ் ஆங்கிள் இருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம பொறுமையாக May 30 பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் மேஸ் ரன்னர் மூவி இது வரைக்கும் பார்க்கலன்னா சீக்கிரமாக பார்த்துருங்க. ஏன்னா தமிழ் டப்லலாம் இல்லை, ஆக்சுவலாக வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. அண்டு நம்ம ரொம்ப வருஷமாகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போயா ஃபைனலி நம்ம மேஸ் ரன்னர் தமிழ் டப்பில் பண்ணுவாங்கன்னு. பட் இப்போ வரைக்கும் இது தமிழ் டப்பில் பண்ணுற ஐடியாவும் கிடையாது தான் நினைக்கிறேன். ஏன்னா என்டையர் ரீபூட் வேர்ஷன் இப்போது பண்ணிகிட்டு இருக்காங்களாம். ஸோ நீங்கள் மேஸ் ரன்னர் இது முன்னாடி ஒரு த்ரிலாஜி கலெக்ஷன் வந்திருக்கு. அதை 2014 2018 வரைக்கும் நல்ல ஒரு பாப்புலரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆன ஒரு மூவி. நல்ல எங்கேஜிங்காக இருக்கும், அட்வென்ச்சரஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் என்ன வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரீபூட் வேர்ஷன் நம்ம 20th century அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ அது கொண்டு வராங்களாம். அண்ட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டாக இருக்க போது. மேபி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த த்ரிலாஜி கலெக்ஷனோட லிங்க் கூட ஆகலாம், இல்லை என்டையர் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லைனோட கூட அவங்க கொண்டு போகலாம். ஆனால் இதே ஸ்டோரியை திரும்பி ரீக்ரியேட் பண்ண மாட்டாங்க, ஒரு வேறு ஆங்கிள்லேருந்து கொண்டு போகிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கர் ஐசக் அண்ட் கிறிஸ்டியன் ஸ்டேவ் 2 பேரும் அப்கமிங் ஒரு நியூ மூவியில் நடிக்கிறாங்க. ஃப்ளஷ் ஆஃப் த காட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இனிஷியலி இந்த டைட்டில் கேட்கும்போது ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி அண்டு கொஞ்சம் ஃபேண்டசி கான்செப்டாக இருக்க போதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் இன்டெப்த்தாக இந்த படத்தோட டீட்டெயில் இன்னும் சொல்லலை. ஜஸ்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் உள்ள கப்புளாக இருக்க மாதிரியும் அண்ட் அவங்க 2 பேர் சேர்ந்து வேறு ஏதோ ரெலும்புக்கு போகிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்டு 1980s டைம் லைன் பீரியடாகவும் நீங்கள் உள்ளே பார்க்கலாமா. ஸோ இப்போதைக்கு வேறு ஏதோ டீட்டெயில் கிடையாது. ஜஸ்ட் ஆஸ்கர் ஐசக்கோட அப்கமிங் இந்த மூவி தான். அண்ட் அது இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வரதுக்கு கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபியூரோசா மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய கேமியோஸ் இருக்க போதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக டேரக்டரே ரிவீல் பண்ணியிருக்காரு. பட் அது யார் என்ன கேமியோன்னெலாம் சொல்லலை. பட் அந்த கேமியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீக்குவல் எடுக்கிறதுக்காக ஃப்யூச்சர் மூவிஸில் ரெஃபரன்ஸாக இப்போவே ஆட் பண்ணிட்டாங்களாம். ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபியூரோசா மட்டும் நல்லபடியாக ஹிட் ஆயிடுச்சுன்னா அண்ட் மேக்ஸிமம் ஹிட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அண்ட் சான்சஸும் இருக்குது. அது நிறைய விஷயங்கள்லாம் இப்போது சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். மூவியோட ப்ரொமோஷன் ஒர்க்கும் பயங்கரமாக போகுது. அண்ட் அதில் நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவரே போதும் அவர் வில்லனாக நடித்ததுலே இது என்ன சொல்கிறது, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆஸ் எ சூப்பர் ஹீரோலேருந்து இல்லாமல் வில்லனாக நடிக்கிறதுக்கு அவர் நல்லபடியாக இருக்கான். அண்ட் ஃபியூரோஸால் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காராம். ஸோ பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு. பட் என்ன இருந்தாலும் அப்கமிங் ஃப்யூச்சர் சீக்வல் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது, இப்போவே சொல்லிட்டாங்க.
அண்ட் நம்ம கிரே மேன் மூவி எல்லாருமே பார்த்துட்டோம். அண்ட் அதோட சீக்வல் எப்போயா வரும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இனிஷியலாக அப்படி தான் அப்டேட் தந்துருந்தாங்க. ஸோ கிரே மேன் மூவிக்கெலாம் சீக்வல் வரப்போகுதுன்னு. அண்ட் அதை தான் திருப்பியும் வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம செகண்ட் பார்ட் வந்துடும். அண்ட் என்ன இப்போ அவங்க நல்ல ஒரு பயங்கரமான டேரக்டரை தேடுறாங்க. ஸோ நானும் நினச்சிருந்தேன் இவங்களே தான் டேரக்ட் பண்ணுவாங்கன்னு. பட் கிடையாது, இவங்க வேறு ஏதோ டேரக்டரை தேடிட்டு இருக்காங்களாம் அப்கமிங் நம்ம கிரே மேன் 2க்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டுவேன் ஜான்சன் மேலே செம்ம பெரிய அலிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் வந்து நம்ம ரெட் ஒன் மூவியில் நடிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் ஆல்ரெடி 1 இயர் முன்னாடியே வர வேண்டியது. பட் ஃபைனலி ஓகே, இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது நவம்பரில். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஷூட்டிங் செட் அப்போ வந்து எப்போவுமே 7 to 8 hours லேட்டாக வந்திருக்காராம். அண்ட் அதனால தான் என்கிட்ட மூவியோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பட்ஜெட்ஸ்லாம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகி ஃபைனலி இப்போ $250 million கிட்டத்தட்ட போயிடுச்சான். ஸோ படத்தில் இவர் மட்டும் இல்லை, நம்ம கிறிஸ் எவன்ஸும் தான் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் ஆனால் போட்டிருக்காங்க. பட் அதில் எவ்வளோ உண்மையெல்லாம் தெரியாது. பட் பை த வே இதுதான் வந்து பட்ஜெட்டரி ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு இப்போ வந்து அப்படி கொஞ்சம் போர்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. எப்படி என்டையர் அமேசான் எம்ஜிஎம்மோட ப்ரொடக்ஷன் தான். அண்ட் இந்த படம் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக தேட்டர்ஸ்லையும் ரிலீஸ் ஆகும். ஸோ எவ்வளோ பட்ஜெட் போட்டிருந்தா கூட கலெக்ஷன்ஸ் அதுக்கு மேக்ஸிமம் எடுத்துருவாங்க. என்ன டுவேன் ஜான்சன் உள்ள நடிக்கிறார். அண்ட் அவர் நடிச்சாலே மூவி ஆல்ரெடி என்ன சொல்கிறது ஒரு ஹிட் கேட்டகிரி உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் இப்போ கூட நம்ம தி போப்ஸ் எக்ஸாசிஸ்ட் மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. பட் போன வருஷம் ரிலீஸ் ஆயிருந்த ஒரு நல்ல ஹாரர் கேட்டகிரியான மூவி. பட் நான் ஹாரர் அதிகமாக எதிர்பார்த்துருந்தேன். ஆனால் அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஹாரர் கிடையாது. பட் ஜென்ரலி இந்த ஒரு ஹாரர் டேர்மில் மூவின்னு கூட சொல்லலாம். பை த இனிஷியலி வந்து நம்ம ரூசோ கிரவுண்ட் வச்சு என்டையர் ஒரு த்ரிலாஜி கலெக்ஷன் இருக்கலாம் தான் பிளானில் இருந்தாங்க. ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த போப்ஸ் எக்ஸாசிஸ்ட்டுக்கு அவ்வளோவா வரல. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு சீக்வல் வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு பெண்டிங் டவுட்டோடு இருந்தது. ஃபைனலி இப்போ தான் வந்து ஓகே ஒரு கன்ஃபார்ம்டான இது சொல்லிட்டாங்க. அப்கமிங் இதுக்கு என்கிட்ட சீக்வல் வரப்போகுது. ஸோ அதனால் அப்கமிங் ஃப்யூச்சரில் நீங்கள் இது போப்ஸ் எக்ஸாசிஸ்டோட செகண்ட் பார்ட் வேணால் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைடர்மேன் 4th பார்ட்டோட ரூமர்ஸ் திருப்பியும் ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மேக்ஸிமம் பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன்னா ரீசெண்டான ஒரு இன்டர்வியூஸில் நம்ம சாம் ரேமி தான் டேரக்டர், ஆல்ரெடி நம்ம த்ரிலாஜி கலெக்ஷனுக்காக தான் டேரக்ட் பண்ணியிருந்தார். அண்டு அவர்கிட்ட மென்ஷன் பண்ணும்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா யார் வேணாம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் அவர் ஏதோ ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இதால் என்கிட்ட திருப்பி நம்ம ஸ்பைடர்மேன் 4 வித் நம்ம டாபி மேக்யூர் வச்சு ஆல்ரெடி ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்தால் நல்லபடியாக தான் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். இப்போதைக்கு லிட்ரலி எனக்கு எல்லா ஸ்பைடர்மேன் மூவிஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனிஷியலி பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் த்ரிலாஜி கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவியாக இருந்தது. ஏன்னா அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷுவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்பைடர்மேன் விஷுவல்ஸ் வந்து வேறு அமேசிங் ஸ்பைடர்மேன்லேயும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது ஓவர் சிஜிஐயாக மாறிடும். பட் இதில் பர்ஃபெக்டாக இருந்தது. அண்ட் இப்போதைக்கு வந்து நம்ம மார்வலோட எம்சியோட ஸ்பைடர்மேன் கூட ஓகே தான். ஆனால் ஃபைனல் பார்ட் தான் இருக்கிறது அல்டிமேட் 3 ஸ்பைடர்மேனையும் மிக்ஸ் பண்ணிட்டு. பட் என்ன இருந்தாலும் ஸ்பைடர்மேன் 4 வந்தால் அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் கண்டிப்பாக சோனி சைட்லேருந்து அவங்க என்னென்னமோ பண்ணுறாங்க, தேவையில்லாத மூவிஸ்லாம் வருது. நம்ம என்டையர் ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்லேருந்து மேடம் வெப்பெல்லாம் அது பதிலாக நம்ம இந்த ஸ்பைடர்மேனோட மெயின் பார்ட்டை கண்டினியூ பண்ணால் செம்மையாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கை ரிச்சியோட ஹெர்குலஸ் மூவி. அண்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா லைவ் ஆக்ஷன் ஆன மூவியும் வந்து வரப்போதான். அண்ட் அது வந்து இப்போதைக்கு சூனுன்னு சொல்லியிருக்காங்க என்டையர் ப்ரொடியூசர்ஸு. ஸோ ஆக்சுவலாக கை ரிச்சியோட ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான டேரக்டர். எனக்கு அவர் மெயின் பிடிச்சதே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை வந்து செம்மையாக பண்ணுவார். அது மெயினாகவே நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கலாம், அதெல்லாம் பர்ஃபெக்ட் அண்ட் டோட்டல் ஒர்த் வாட்சிங்காக இருக்கும் அவர் மூவிஸில். அண்ட் இப்போதைக்கு ஹெர்குலஸோட மூவி வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கேட்டகிரியானது. பட் அதுலேயும் கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ்லாம் உள்ள ஆட் ஆகும். ஸோ அது எப்படி அவர் எடுக்க போகிறான்னு தெரில. ஆனால் லைவ் ஆக்ஷன் இருக்கிறதுனால மேக்ஸிமம் சொல்கிறேன் அது ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஓகே இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வச்சு ஒரு மூவி ஃப்யூச்சரில் வரப்போகுது. அண்ட் ஃபைனலி நம்ம காட்ஸில்லா எக்ஸ் காங் மூவி தான். ஸோ இப்போ வரைக்கும் என்டையர் மூவி எவ்வளோ தான் கலெக்ஷன் எடுத்துருக்கோம்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா படம் வந்து இப்போ வரைக்கும் டோட்டலாகவே $524 million எடுத்துட்டாங்க வித் அ பட்ஜெட் ஆஃப் $150 million. ஸோ அதனால என்டையர் மூவி பயங்கர ப்ராஃபிட்டபுளாக தான் போயிருக்கு. அண்டு இப்போது நம்ம காட்ஸில்லா -1 வந்து ஒரு பக்கத்தில் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. அண்டு இப்போ ரிலீஸ் வேறு பண்ணிட்டாங்க, டிஜிட்டல் ரிலீஸ் சொல்கிறேன். நானும் இன்னும் பார்க்கல, பட் கண்டிப்பாக அதை இப்போ தான் பார்க்க போகிறேன். நிறைய பேர் பார்த்துட்டீங்க, சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்தேன், எல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே நம்மளும் இதை பார்த்துடலான்னு இருக்கேன். ஸோ பார்த்து வேணால் தனியாக ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ். இதுதான் இப்போதைக்கு வந்த எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ். அண்ட் இன்னொரு பார்த்தீங்கன்னா நம்ம மங்கி மேன் மூவி கடைசி வரைக்கும் நம்ம இந்தியாவில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நம்ம இந்தியன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாச்சும் ரிலீஸ் பண்ணலாம். பட் அதை பற்றி கூட எந்த ஒரு அப்டேட்டும் வரல. அண்ட் இப்போ நம்ம டிஜிட்டல் ரிலீஸ் கூட பண்ணிட்டாங்களா, அதனால் நெட்லலாம் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நானும் அதை இனிமேல் பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் பண்ணியிருந்தேன் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு.
ஆனால் ஓகே நம்ம மங்கி மேனை பார்த்துட்டு வித் ரிவ்யூ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மேக்ஸிமம் நாளைக்கெல்லாம் ஷேர் ஆயிரும். அண்ட் இன்றைக்கி சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு அப்படியே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.